ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருளை குழம்பு தான். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ மட்டனை நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மட்டனை வந்து திறக்கி விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றி நான் ஒரு பேன் வச்சிட்டேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ மட்டனை நல்லா ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதில் சேர்த்துடுறேன். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் திறக்கி விட்டுருவோம். இதில் வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் விட்டுட்டு வரும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதை திறக்கிடணும். பார்த்தீங்களா, இப்போ தண்ணி விட்டுட்டு வருது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இந்த தண்ணி எல்லாம் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த மட்டனை வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ நான் பேன் வச்சிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாட்டும். சோம்பு சேர்த்துக்கிறேன். பூண்டு, இப்போ சின்ன வெங்காயம். நம்ம வந்து இந்த கோலா உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு, அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இதுவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே மட்டனை வதக்கி வச்சிருக்கோம்ல, அதோட இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் வதக்கிட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறணும்னா நம்ம மிக்சியில் அடிச்சு எடுத்துக்குவோம். இப்போ கோலா உருண்டைக்கு வந்து முட்டை வெள்ளைக்கரும் நம்ம சேர்க்க போறோம். அந்த அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதில் ஊற்றிக்குவோம், மிக்ஸ் பண்ணணும். அதோட பொட்டுக்கல்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரு நுணுக்கி எடுத்துட்டு வந்துட்டு அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி தான் உருட்ட போறோம். ஸோ இப்போ அதுக்குள்ளேயும் நான் வந்து இந்த பொட்டுக்கல்லையை வந்து நுணுக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. இந்த மட்டனை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மிக்சியில் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வந்து இந்த சட்டியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை வெள்ளைக்கரை எடுத்து வச்சால அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோ ஃபர்ஸ்ட் இதை பிசைஞ்சிருவோம். இப்போ இந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த பொட்டுக்கடலையை இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி இதை வந்து வறுத்து எடுத்துடலாம். வந்து உருண்டையை வந்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ நான் கடாய் வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளேயும் இந்த மட்டனை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். ஒன்றா போட்டுறேன். கொஞ்சம் தீயை வந்து மீடியமாக வச்சுக்குவோம். இதை நல்லா இந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடணும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ அடுத்து அதை போட்டுறேன். இப்போ எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம்.
இப்போ வந்து நம்ம கோலா உருண்டை குழம்பு வச்சுருவோம். இப்போ குழம்புக்கு இப்போ நான் கடாயை வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நான் சோம்பு போட்டுறேன். கருவேப்பிலை, இப்போ பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம போய் தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் தேங்காவை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்தேன். இந்த பேஸ்ட் இதில் ஊற்றிடுறேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொலை புளி மட்டும் லைட்டாக ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொதிக்கட்டும். இப்போ இந்த ஃப்ரை பண்ண உருண்டையில் நான் பாதி தான் குழம்புல போட போகிறேன், மிச்சம் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். ஸோ போட்டுடலாம். விட்டாச்சு. இந்த உருண்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருவோம். குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லியை தூவி இறக்கிற வேண்டியதுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் கோலா உருண்டை குழம்பும் கோலா உருண்டை ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சிறுபடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.